ஹாய் கைஸ், திருப்பி நம்ம வந்து ஒரு சோகமான ஒரு வீடியோ, சந்தோஷமான ஒரு ஃபன்னியான ஒரு வீடியோ பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட எடிட்டர் நம்ம கிட்ட இல்லை. ஸோ நம்ம கிட்டன்னு சொன்னோடனே வந்து ரொம்ப குஷியாகிடாதீங்க. நான் வந்து எப்போ வேணாலும் வருவான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த வீடியோ நம்ம சட்டை போட்டுன்னு முடிச்சு நம்ம டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன்னா வந்து அவங்க கூட கமெண்ட்டே கொடுக்கல, அவங்க கூட பேச தான் போகணும். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ண எடிட்டர் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஜாலியாக இருக்கு எங்களுக்கு. உனக்கு ஜாலியாக இருக்கியா? நானே வந்து அவன் வந்து கண்ட அடல்ட்டான கண்டனா பேசிவிடுவோம். நானே அதை கஷ்டப்பட்டு அவனே கட் பண்ணி விட்ருவான். நான் கட் பண்ண வேண்டியதாகிடும். அதனால தான் அவன் அடல்ட் கண்ட் பேசாத வரைக்கும் பண்ணியாக தான் இருக்கும். அடல்ட் கண்ட் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அதுக்காக இதை நான் வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அழுத்தி பிடி கீழ்ந்தாங்களா உங்களை அழுத்தி பிடி கீழ்கிட்டும் வேலை கட்ட பற்றியா? இதுதான் தப்பு மகாராஜா. இதுதான் தப்பு. இதுதான் மிகப்பெரிய தப்பு. ஹலோ பாஸ், வந்துட்டேன். ஐயோ வந்துட்டே எடுத்தார். இது தப்பை சொல்லி நீங்கள் குதிக்கக்கூடாதுன்னு தெரியும் இல்லை? இவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சா இனிமேல் அடிச்சிட்டோன்னு உங்களுக்கு தெரியும் தானே பாஸ்? இப்போ எதுக்கு பாஸ் குதிச்சு தேவையில்லாமல் அடி வாங்கி உங்கள் டீம்மேட் எதுக்கு பாஸ் வேலை கொடுக்குறீங்க? ஐயோ எடிட்டர், நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே சொன்னேன். நான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் பாஸ். ஸோ வந்துட்டு திருப்பி வந்துட்டு நம்ம பிரச்சனை நம்ம ஆரம்பிச்சிடலாமா? சோதனை நீ எனக்கு வந்த சோதனை எடிட்டர். சரி இது சம்திங்ஸ் cannot be avoided. அதான் நீ சரி ஓகே கேஸ். திருப்பி வந்துட்டு நம்ம தொல்லை வந்து திருப்பி ரிட்டர்ன்ஸ் ஆயிடுச்சு. த பாஸ் ரிட்டர்ன்ஸ் த எடிட்டர் ரிட்டர்ன்ஸ். எடிட்டர் கொஞ்சம் வந்துட்டு இப்போ எடிட்டர் ரிட்டர்ன்ஸ் ஏதாச்சும் ஒரு போர்டு மாதிரி போட்டு தர வேண்டியதுன்னு அதுக்காக தரமே வேலை செய்து ஓசியில் இல்லை வந்து உனக்கு வந்து எடிட்டர் பண்ணி தரணுமா? நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை, யானைக்கு ஒரு காலம் தான், பூனைக்கும் ஒரு காலம் வரும். இந்த ஐயா பற்றி ரெஸ்ட் ரூமில் இருக்காரு, அதில் பேசினேன். எல்லாம் பேசவே முடியாது. பாஸ் கேட்டுச்சு பாஸ். எட்டு நீ ரெஸ்ட் ரூம்குள்ளே போகலையா? நான் வெளியே அந்த ரெஸ்ட் ரூம் வெளியே டோர் கிட்ட வந்துட்டு கவத்தை தான் கேட்டுட்ருக்கேன். இது கூட தெரியாமல் வந்துட்டு மூடி பாஸாக இருக்கீங்க. வெக்கமாக இல்லை பாஸ் உனக்கு? வாய் முடியா? அங்கே ஒருத்தர் நின்றுருக்காங்க. என்ன தம்பி இந்த மாதிரி லுக் விட்டுருக்க? என்ன லவ் பண்ண போறியா? ஒன்று அடிக்கணும், அதெல்லாம் லுக் விட்டுருக்க. ரெண்டு நாள் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒன்று ஓவர் டபுள் கில் ஆகிவிட்டது. இப்போ தான் மேட்ச் சூடு பிடிக்குது. இன்னும் 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரில. அங்கே இருக்காங்களா? ஐயோ அப்பாடா, அடிச்சாச்சியா? அவங்களே அடித்து விட்டாச்சு பாசு. இப்போ தேர்டு ட்ரிபிள் கில். சப்பாடா, இந்த எல்லாம் ட்ரிபிள் கில் அடிச்சு விட்டாச்சு. இந்த ஒரு கிலோ நம்ம டீம்மேட் வந்துட்டு அடித்து விட்டால் நம்ம ட்ரிபிள் கில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதாவது அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். நம்மக்கிட்ட ஏடபிள்யூஎம் கேள்வி இருந்துச்சு தான். ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து நான் 0 டேமேஜ் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து கல்யாணம் அதை காட்டி வந்துட்டு அவங்களையும் போர் பண்ண விரும்பலை. இவ்வளோ எடிட்டர் இப்போ மோஸ்ட்லி ரெஸ்டும் போறியா? அப்புறம் வந்து ஒருத்தர் எடிட்டரோட நேம் என்னென்னு கேட்டார். எடிட்டரோட நேம்னு இருந்துட்டு இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது வந்துட்டு 100K ஸ்பெஷல், 100,000K ஸ்பெஷல். அதுவும் வந்து எடிட்டரோட வாய்ஸ் என்ன மாதிரியே இருக்கே, என் தம்பியோட வாய்ஸான்னு கேட்டுருக்கு. எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர்லாம் இல்லை, ஒருத்தன் கேட்டான், ஒக்கால் கேட்டான். அது என் தம்பி இல்லை, அது தம்பி தான் கிடையாது. என் எல்லார் வீட்லையும் தம்பி வந்து அண்ணனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எந்த வீட்லேயே தம்பி அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானா? அதே மாதிரி தான் என் தம்பியும். அவன் எடிட்டரே கிடையாது. அது 100,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறப்போ அந்த இருந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுவேன். என்ன தம்பி என்ன குடிக்கிறீங்க? என்ன கிளிக்கா முதுகு ஊற்றுறீங்க? ஸ்பீடாக ஒரு முதுகு ஊற்றுவீங்கன்னா வெக்கமான உனக்கு? இவரை வேற பாருங்க. என்ன கொடுமை இது? என்ன பாஸ், என்ன நடுவில் நான் வந்தப்போ ஏன் பேசலை? நீ வந்தப்போ பேசினா பாத்ரூம்னு வரப்போவே அவசரமாக நானே 10 மணிக்கு எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உனக்கு தேவையா? சரி பாஸ், நான் அமைதியாகவே போய்க்கிறேன். இந்த மாதிரி சொல்லி சர்ப்ரைஸிங் சொல்லி வருவேன்னு தெரியும். அமைதியான இருக்கேன்னு ஒன்று சொல்லணும்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இப்போ என் தம்பி அதுக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கான். அந்த பைத்தியக்கார நாய் வீடியோ பார்க்க போகுது. பைத்தியக்காரையா? ஐயோ யூடியூப் சேர்த்த எட்ட தூக்கிட்டா.
நீயே பாஸ் நீங்களே 8 மணிக்கு தான் 10 மணிக்கு ரெக்கார்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க, என்னால் எப்படி பாஸ் சரி பண்ணி தூக்க முடியும்? அதாவது என்னோடய தம்பி வந்துட்டு கிட்ட வந்துட்டான், அதனாலுமே வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லூஸு நம்பர் 1 லூஸுன்னு உச்சக்கட்டம் இஸ் ஈக்குவல் டு அவர் மை பிரதர். அங்கே ஒருத்தங்க மார்க் காட்டுதே, இப்போ அடிக்கணும்னு நம்ம டீம்மேட்டுக்கு தோணுதா? நம்ம டீம்மேட்டை பாருங்களேன், அந்த போன வாட்டி அந்த கிளியை கமல் சுற்றி வருது. பாசு கிளியை கமல் சுற்றி வரையே அடிக்க தெரியுமா உனக்கு? பதுங்கி அடிக்கிறாளாமா, நீங்களே பாருங்களேன். ஐயோ என்ன அது யானைக்கிட்ட மாட்டி சிங்கத்துக்கிட்ட மாட்டின கதையாக தானே இருக்குது. சோழி முடிஞ்சிச்சு. சூப்பர் விளங்கிடும். இந்த மாதிரி மேட்ச் போனால் கண்டிப்பாக விளங்கும். நான் நீ வீடியோ எடுத்து போட்ட மாதிரி தான். என்ன பாஸு ரொம்ப புலம்புற? ஏதாச்சும் பிரச்சனையா? நீ தான் ஏன் பிரச்சனையே? நீ வந்து பேசுகிற சவஸ்கரமாகவே நடக்குது. சரி நான் பேசுகிறேன் பாஸ். யூ பெட்டர் நீ பேசாமல் இருக்க தான் நல்லது, எனக்கும் வீடியோக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும். இன்னும் வந்துட்டு உள்ளே வாங்க. நான் ஓடினேன். இந்த மேப் வந்துட்டு ரீமா செஞ்சப்போ நல்லாவே இல்லை. ஆனஸ்ட்லி இது நல்லாவே இல்லை சுத்தமாக. எனக்கு அந்த பழைய மேப் தான் எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. இந்த இது வந்துட்டு இந்த பப்ஜியில் இதே மாதிரி இடம் இருக்கும், ஆனால் இந்த ஸ்பேஸ் கிடையாது, அது சும்மா ஒரு லேண்ட் மாதிரி தான் இருக்கும். பப்ஜிலேருந்து அப்படி அட்டை காப்பி தான். அட்டை காப்பின்னு சொல்லாட்டியே வந்து பப்ஜி மாதிரியே தான் இருக்குது இந்த இடம் கூட. யோமல் ஃப்ரீ ஃபயர்னால் வந்து இப்போ பப்ஜி என்னன்னு தெரில. ஒரு காலத்துலன்னா வந்து ஃப்ரீ ஃபயருக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும், ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இப்போ பப்ஜி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பப்ஜியை பார்த்து காப்பி ஃப்ரீ ஃபயர் நான் சாப்பிடுவேன். என்ன பண்ணுறது, காலம் ஒரு வட்டம். பாஸ் நீங்கள் வந்து என்ன வந்து பேச வந்தீங்கன்னு நீங்கள் மறந்துட்டீங்க, புலம்பிட்டு இருக்கீங்க. வியூஸ் போங்க, புலம்பல கேட்க வரல பாஸ். இன்னைக்கு என்னைக்காச்சும் ஒரு வீடியோவில் நீ வந்துட்டு உன் வாய்ஸை இன்டரப்ட் பண்ணாமல் இருந்திருக்கியா? ஆமாம், ஃபஸ்ட்டு 20 வீடியோ நான் இன்டரப்டே பண்ணலையே, அதுக்கப்புறம் நானே இன்டரப்ட் பண்ணேன். ஐயையோ இவன் தாங்கல, இவன் கூட்டிகிட்டு போங்கடா. இதை 3v3 சினாரியோ, இதை நம்ம ஜெயிப்போமா இல்லை நக்கிட்டு போவோமா என்று கொஞ்ச நேரத்தையே தெரிய போகுது. பாஸ் நக்கிட்டு போக சொன்னால் யூடியூப்பில் வந்துட்டு அடல்ட்ரேட்டட் ஆகிடும். கெட்ட வார்த்தை கூட போடக்கூடாதுன்னு என்னையா இப்போ உனக்கு? நானே வந்துட்டு என்ன கெட்ட வார்த்தை என்ன வச்சு திட்ட ஆசைறேன். கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் எந்தெந்த காமெடி பண்ணலான்னு பண்ண கூட பிராஸ் காமெடியால் கொஞ்சம் வல்காராக இருக்குது. நீ வந்துட்டு யூடியூப் இதை கண்டு பார்க்குறான்னு இல்லையோ, நீ வந்துட்டு நீ பெரிய ஆள் தான். நீ ஜேம்ஸ் பாண்ட் தான். நீங்கள் சுற்றி வரான் பாசு, உனக்கெல்லாம் இதுவே தெரியல உனக்கு. வாயம் மூடியா, ஏன் இந்த மாதிரி சாவடிக்கிற நீ? ஒரு 20 டேமேஜ் இந்த ஐயா இருந்தது. போட ஐயா உடைக்க ட்ரை பண்ணுறாரு, நடக்காதா என்று கொஞ்சம் சிறிது நேரத்தில் தெரிஞ்சு விட்டுரும். ஏன்னா 4v2 தான் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிருவான்னு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி நம்ம குளோவல் போட்டோம்ல எதுவும் ஆகாது. மேபி ஐ நோ ஹேவ் டு. என்னது அது இந்த மாதிரி என்னது அது டங்கு பாம்பத்தியுமே எங்கேருந்தோ போடுறீங்க, எங்கேருந்தோ குதிரை மாதிரி குதிக்கிறீங்க, தவளை மாதிரி குதிக்கிறீங்க. நீங்கள் நினைக்கலாம் அதான் குதிக்கவே வந்து ஹெச்என்எஸ் முடிச்சுட்டாது. ஸோ இதே போல் வந்து இந்த வீடியோ வந்து தரமாக முடிந்து விட்டது. எத்தனை கில் நம்ம அடித்து விட்டுருக்கோம் என்றால் ஒரு 2500 கில் அடித்து விட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் ஆரோன். பாய் கைஸ்.